Hey guys, wake up. இன்னைக்கு நாம லவ் பியாண்ட் ட்ரீம் த சீரீஸ்ல 7வது கடைசி எபிசோடு பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நோரனுக்கு அகைன் ஒரு கனவு வர, அந்த கனவுல பயந்து போன நோரன் லீய பாக்குறதுக்காக அவசர அவசரமா வீட்டை விட்டு வெளியே வர, அதே டைம் அவளை யாரோ கன் பாயிண்ட்ல நிறுத்தி கடத்தி கூட்டிட்டு போற மாதிரி பார்த்தேன். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே லீயோட சீக்ரெட் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க எல்லாரும் பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்க லீ டென்ஷனா உள்ள வந்து, இன்னுமா நோரனை கண்டுபிடிக்க முடியல, நீங்களாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துற. அதாவது நோரன் அங்க கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொக்கே மட்டும் கீழே கிடந்திருக்கும்ல, அதை பார்த்துட்டு மெய்டு தியா லீக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து லீ நோரன் எங்க போயிருப்பான், அவளை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா, இதுக்கு பின்னாடியே தன்னோட அப்பா தான் இருப்பாரா அப்படிங்கிற பதட்டத்துல அவளோட டீம் கிட்ட சொல்லி அவளை தேட சொல்லி இருந்திருப்பான். ஸோ இவ இப்படி கத்த, அப்ப அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் இருந்து, மேம் உங்க வீட்டோட ஃப்ரெண்டு கேமராவை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை ஃபைன் பண்ண முடியல, பட் அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணி கார்ல கூட்டிட்டு போறது ஸ்ட்ரீட்டோட கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, பட் அந்த காருமே தெருவோட முனையில இருக்க டனலுக்குள்ள என்ட்ராயிருக்கு, ஆனா எக்ஸிட் ஆகல, மேபி காரை சேஞ்ச் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அந்த டைம்ல அந்த டனலை கிராஸ் பண்ண எல்லா காரையும் செக் பண்ணுங்க, எந்த கார் எக்ஸ்ட்ரா அந்த டனல்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கோ அந்த கார்ல தான் நோரனை ஷிஃப்ட் பண்ணி இருந்திருக்கணும், ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு லீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. அப்போ பாடி கார்டு வேகமா உள்ள ஓடி வருவார். பாடி கார்டை பார்த்ததும், என்னாச்சு பீம், நோரன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சான்னு கேட்க, உங்க அப்பா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு வர சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதில்லன்னு கேட்டுட்டு நோரனை கொலை செய்ய போறாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான். அப்படியே லீ உடஞ்சு போய் உட்கார. அப்படியே இங்க நோரனை காட்டுறாங்க. அவளை அந்த கிட்னாப்பர் ஏதோ ஒரு பழைய பில்டிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. பெருசா எந்த பதட்டமும் இல்லாம, நான் இன்னைக்கு சாக போறானான்னு கேட்பா. அப்ப அந்த காடு ஒரு மாதிரி பார்க்க, என்னோட கண்ணை கட்டி இங்க கூட்டிட்டு வரல அப்படின்னா என்ன திரும்ப அனுப்புற ஐடியா உங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம், அட்லீஸ்ட் எதுக்காக சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதையாவது சொல்லலாமேன்னு சொல்ல. அப்ப கிட்னாப்பர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே, அதுவும் உனக்கு சீக்கிரமே தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டே உள்ள ஃப்ளோர்ல தள்ளி விடுவோம். அப்ப நோரன், காம் டவுன் நோரன், இப்படி ஒரு நாள் வரும் நீ ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே, ஸோ பயப்படாத, ஃபோக்கஸ் ஆயிடுன்னு அவளுக்கு அவளே சொல்லிட்டு இருக்க. உன்னை திரும்ப மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன், பட் இப்படி மீட் பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு லீயோட அப்பா வந்து நிப்பாரு. அப்ப நோரன் நிமிர்ந்தவரை பாப்பா, பட் அவளுக்கு தான் இவரை பத்தி எல்லாமே தெரியும்ல, ஸோ பெருசா எந்த சர்ப்ரைஸும் ஆகாம அமைதியா பார்க்க. அப்ப லீயோட அப்பா சர்ப்ரைஸ் ஆகி, என்னை பார்த்ததுல உனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லையா, ஆல்ரெடி என்னை பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. அப்ப நோரன் எந்த பதட்டமும் இல்லாம கொஞ்சம் தைரியத்தோடயே, உங்களுக்கு இப்ப என்ன வேணும், என்ன கொலை செய்ய போறீங்களா, ஆனா அப்படி பண்றதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்லையே, நான் ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன் இல்லையே அப்படின்னு சொல்ல. அப்ப லீயோட அப்பா சிரிச்சிட்டு, ஓ நிஜமாவா, நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா உனக்கு எதுக்காக லீ சப்போர்ட் பண்ணா, அண்ட் உன்னை எதுக்காக இந்த உலகத்தோட மறுபக்கத்துக்கே அனுப்பி படிக்க வச்சா அப்படின்னு கேட்பார். அப்ப நோரன் இவருக்கு லீ ஸ்பான்சர் பண்ண விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்புறம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் காலேஜ்ல உங்களோட ஜூனியர், இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கைண்ட்னஸ்ல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்ப லீ அப்பா, ஜூனியர், வெறும் உன்னோட சீனியருக்காக நீ என்னோட சிஸ்டம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் திருடினியா, இது என்ன நம்ப சொல்றியா, சரி நீ ஜூனியராகவே இருந்துட்டு போ, என் பொண்ணு சீனியராகவே இருக்கட்டும், உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு கேட்பார். அப்ப நோரன் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா இருக்க. அப்ப லீயோட அப்பா டென்ஷன் ஆகி நோரனை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு, அப்புறம் லைட்டா சிரிச்சிட்டு, இட்ஸ் ஓகே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எப்படி நீ சாக போறேன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு, சரி சாக போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நன்றி கட்ட மகளோட கதை. ஒரு காலத்துல ஒரு அப்பா இருந்தாரு, அவர் அவரோட குடும்பத்துக்காக ரொம்ப கடினமா உழைச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ரொம்ப புத்திசாலி, எந்த அளவுக்குன்னா 10 வயசுலயே ஒரு கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு அவளுக்கு திறமை இருந்தது, அப்படியே அவ அப்பா மாதிரி. பட் அந்த பொண்ணுக்கு அவ அம்மாவோட பிடிவாத குணமும் இருந்துச்சு. அந்த குணம் அவளை நேரோ மைண்டட் பர்சனாவே வச்சிருந்தது. உங்க பாஷையில என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவளா வச்சிருந்தது.
அந்த ஒண்ணுதான் அந்த அப்பாவுக்கு பிடிக்கல. சோ அந்த அப்பா அவர் பண்ண பிசினஸ பத்தி பொண்ணுக்கு தெரியாமையே பார்த்துட்டு இருந்தாரு. பட் எப்படி ஒரு நாள் பொண்ணுக்கு தெரிய வரும்னு அந்த அப்பாவுக்குமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நோரன் இரிட்டேட் ஆகி, இதெல்லாம் ஒரு கதையா? டைரக்டாவே கேக்குறேன், இந்த பிசினஸ்க்காக தான் உங்க ஒய்ஃபை நீங்க கொலை பண்ணீங்களான்னு கேட்ப. அப்ப நீ அப்ப கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு, அப்புறம் அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கில்லிங் மட்டும்தான், பர்சனலா எதுவும் இல்லைன்னு கூலா சொல்ல. உங்களை லீவ் இருக்கிறதுல தப்பே இல்லை, நீங்க ஒரு கொலைகாரன்னு நோரன்னு சொல்ல. அப்ப லீயோட டென்ஷன் ஆகி, என்ன நான் கொலைகாரனா? அப்ப லீ வேற சில கண்ட மீனுக்கு சுட்டு தள்ளினாலே அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? அவளும் அவ அப்பா மாதிரி தான், எந்த விதத்திலயும் குறைஞ்சவ கிடையாது. லீ இதுதான் சரின்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டானா அந்த கோலை அடைய அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவா. அது காயப்படுத்துறதா இருந்தாலும் சரி, விட்டுட்டு போறதா இருந்தாலும் சரின்னு நூறனை விலைக்கு வச்சிருந்திருப்பால, அதை மீன் பண்ணி சொல்லிட்டு. ஆக்சுவலி லீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டா தெரியுமா? ஒரு நாள் அவ என்ன கண்டுபிடிச்சிருவா, என்ன நெருங்கிருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் என்ன நெருங்குவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் என்ன போர்டு மெம்பர்ல இருந்து கீழே இறக்கிட்டா. பட் கடைசியா நம்ப கூடாத ஒருத்தரை நம்பி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாடிக்காடு பீமா காட்டுறாங்க. அவர் லீய கூட்டிட்டு அதே பில்டிங்குள்ள வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்க எங்கன்னு மறைஞ்சு வந்து என்ட்ரன்ஸுக்குள்ள வந்ததும், நான் முன்னாடி போறேன், நீங்க பேக்கப் வந்ததும் மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக. அப்ப லீ அவனை தடுத்து, என்ன நடந்தாலும் நோரனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ, உன்னால முடிஞ்ச அளவுக்கு டைமை டிலே பண்ண, அண்ட் தயவு செஞ்சு என் அப்பா என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணாத, நோரனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப பாடி கார்டும், எனக்கு பாஸுங்கிறது நீங்க மட்டும்தான், நான் உங்களோட ஆர்டரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்க என்ன நம்பலாம், நான் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ் எப்பவும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வழக்கம் போல கலாய்க்கிற மாதிரி, எப்படியும் நீங்க 2 பேரும் என்னோட தங்கச்சியா மாறிட்டீங்க, ஸோ இந்த தங்கச்சிங்களை காப்பாற்ற வேண்டியது இந்த அண்ணனோட கடமை அல்லவா, அதை நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்றீங்களான்னு கேட்போம். அப்ப லீயும் பாஸ்ட்ல சொன்ன மாதிரியே, செத்துறாத உயிரோட இரு அப்படின்னு சொல்லி அனுப்ப. அகைன் நீங்க உள்ள காட்டுறாங்க. அங்க லீயோட அப்பா கையில கண்ணை வச்சுட்டு, நீ என் பொண்ணுக்கு முக்கியமான பர்சன் இல்லைன்னு சொன்னல, இன்னைக்கு நான் உன்னை முக்கியமான பர்சனை மாத்தி காட்டுறேன். இன்னைக்கு அப்புறம் இந்த அப்பனோட வழியில வர்றதுக்கு அவன் யோசிச்சு கூட பார்க்க கூடாது. ஒருவேளை யோசிச்சா அவளுக்கு துணையா இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே நான் முடிச்சு விடுவேன், அவளை தனிமரமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லோட் பண்ணி ஷூட் பண்ண போக. அப்ப கரெக்டா பாடிக்காடு உள்ள வந்துருவார். பீமை பார்த்ததும் லீயோட அப்பா அந்த கன் அவர்கிட்ட கெடுத்து இன்னொரு ஷூட் பண்ண சொல்லுவார். அப்ப பீமுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது, இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாம அந்த கன்னை வாங்க. அப்ப நோரனுக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துடும். ஸோ அந்த பயத்தோடையே, என்னை மன்னிச்சிருங்க லீ, நான் உங்ககிட்ட இதை பத்திலாம் சொல்லி இருந்திருக்கணும், கடைசி வரைக்கும் நான் டைம் டிராவல் பண்ணி வந்ததை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாடி கார்டும் நோரனை ஷூட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஃபர்ஸ்ட் எனக்கு என் ட்ரெஸ்ல ரத்த கரையான பிடிக்காதுல்ல, என்னையும் ஷூட் பண்ண சொல்றீங்கன்னு கேட்பான். அப்ப லீயோட அப்பா முறைச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற பாடி கார்டை பார்க்க, அவர் கன்னை லோட் பண்ணி பீமை எய்ம் பண்ணி நிப்பாரு. அதாவது இப்ப நீ நோரனை ஷூட் பண்ணலனா ஒன்னு ஷூட் பண்ணிருவேங்கிற மாதிரி. அப்ப பாடி கார்டும் அந்த கண்ணை எடுத்து நோரனோட தலையில வைப்பாரு. இப்ப கால்ல கனெக்டடா இருக்கிற லீ அங்க இருந்து, பீம் எங்க அப்பா சொல்றதை கேட்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் டைமை ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே அவளோட டீம் அங்க வந்துட்டாங்க போல. ஸோ டீம் கூட சேர்ந்து அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அடிச்சு தள்ளிட்டே மேல வந்துகிட்டே இருக்க. அப்ப பாடி கார்டு ஆகின் கண்ணு கீழே இருக்கிட்ட, பஸ் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் எதுக்காக ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பான். அப்ப லீயோட அப்பா, நம்ம முழுசா நம்புறவங்க நமக்கு துரோகம் பண்ணா எவ்வளவு வலிக்கும்னு என் பொண்ணுக்கு நான் புரிய வைக்க நினைக்கிறேன். ஸோ நீ ஷூட் பண்ணாதான் அந்த வலி அவளால மறக்கவே முடியாது, ஸோ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் இப்படி சொல்ல, அப்ப கீழே ஃபைட் பண்ணிட்டு இருக்க லீயோட அந்த கன் ஃபயர் சவுண்டு மேல வரைக்குமே கேட்கும். அந்த சவுண்டு கேட்டதுமே லீயோட அப்பா, லீ வந்துட்டான்னு நினைக்கிறேன், ஷூட் பண்ணு பீம், ஷூட் பண்ணு அப்படின்னு அவனை அவசரப்படுத்த. அப்ப பீமும் அப்படியே ஷூட் பண்ற மாதிரி போயிடும். பட் லாஸ்ட் மினிட்ல பீம் டக்குன்னு பக்கத்துல இருக்கிற பாடி கார்டை ஷூட் பண்ணிட்டு நோரனை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போக ட்ரை பண்ண. அப்ப லீயோட அப்பா கீழே கிடக்கிற கன் எடுத்து பாடி கார்டை ஷூட் பண்ண வருவார். பட் கரெக்டா
உள்ள வந்த லீ கையிலே ஷூட் பண்ணி அந்த கண்ணை கீழே விழ வச்சுட்டு பாடி கார்டு நோரன் 2 பேருமே கூட்டிட்டு கீழே இறங்கி ஓட போவான். ஸோ இவங்க இப்படி எஸ்கேப் ஆக பார்க்க லீக்கு பின்னாடி வந்த பேக்கப் டீம் லீயோட அப்பா பாடி கார்டு எல்லாரையும் அங்கே சமாளிக்க அப்படியே அகைன் அங்கே ஒரு ஃபைட் சீன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே ஃபைட்டு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதில் ஒரு கட்டத்தில் பாடி கார்டு லீ நோரன் 3 பேருமே கீழே இறங்கி வந்துடுவாங்க. அங்கே பேஸ்மெண்ட்ல நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே நான் கவர் பண்ணிக்கிறேன், நீங்கள் நோரனை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும். அப்போ லீயும் நீ சமாளிச்சுப்பல்ல அப்படின்னு கேட்டுட்டு நோரனை கூட்டிட்டு ஓடுவோம். பட் பார்க்கிங்கை தாண்டறதுக்கு முன்னாடியே லீயோட அப்பா கண்ணோட வந்து முன்னாடி நிற்பார். இவர் இப்படி கண்ணோட முன்னாடி நிற்க அப்படியே இங்கே ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அங்கே பீம் கவர் பண்ணிட்டு இருக்க லீ அந்த பக்கமாக எஸ்கேப் ஆகி போவாள்ல, அந்த டைம்ல கூட லீயை ஒருத்தர் ஷூட் பண்ணியிருப்பானே, அதுவும் இவங்க அப்பந்தான் போல இருக்கு. ஸோ இங்கே அதை காட்ட இங்கே ப்ரெசன்ட்ல லீ இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா லீயோட அப்பா கண்ணை ரைஸ் பண்ணிட்டு நிற்பார். ஆனால் லீ அவளோட கண்ணை ரைஸ் பண்ணியிருக்க மாட்டான். அப்படின்னா அவங்க அப்பாவை ஷூட் பண்ணுறேன்னு அவளுக்கு இல்லை போல. ஸோ கண்ணை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ லீயோட அப்பா பட் இது இப்படி முடியும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை நோரனை நோக்கி பாயிண்ட் பண்ணுவார். அப்போ லீ பதட்டமாகி நோரனுக்கு முன்னாடி போய் நிற்க, பட் அப்போ லீயோட அப்பா ஓ உனக்கு அவள் அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படிங்கிற மாதிரி நக்கலை பார்த்துட்டு அகைன் ஷூட் பண்ண போக, அப்போ லீ பயத்தில் கண்ணை மூட அப்படியே ஃபயரிங் சவுண்டு கேட்கும். பட் கண்ணை திறந்து பார்த்தா லீயோட அப்பா சரிஞ்சு விழுவார். பின்னாடியே பாடி கார்டுமே சரிஞ்சு விழுவார். மாற்றி மாற்றி ஃபயர் பண்ணிக்கிட்டதுல லீயோட அப்பா பாடி கார்டு 2 பேருக்குமே அடிபட்டிருக்கும் போல. ஸோ பாடி கார்டு இப்படி சரிஞ்சு விழ அப்போ லீ அவங்க அப்பாவை விட்டுட்டு பீம்னு கத்திக்கிட்டே பாடி கார்டு கிட்ட போவோம். அப்போ பாடி கார்டு அப்பவுமே சிரிச்சிட்டே நான் என்னோட ப்ராமிஸை காப்பாத்திட்டேன், ஒரு அண்ணனை உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டையாக அவ்வளோதான். லீ அப்படியே கதறி கதறி அழுற மாதிரி காட்டுவாங்க. பாடி கார்டு இறந்துட்டாரு போல. ஸோ அப்படியே அங்கே சீன் கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா லீ நியூஸ் பார்த்துட்டு இருப்பான். அதில் அசவாச்சன் ஃபேமிலிக்கு சொந்தமான வேர் ஹவுஸில் நேற்று ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் லீயோட அப்பாவும் இறந்து போயிருக்காரு அப்படின்னு வரும். இவங்க தான் இதை செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இவன் இதை பார்த்துட்டு இருக்க அப்போ பின்னாடியே நோரன் வந்து டைம் ஆயிடுச்சு லீ போலாமா அப்படின்னு கேட்பான். பட் லீ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்க அப்போ நோரன் அவளோட பக்கத்தில் வந்து லீயோட கையை பிடிச்சி லீ அப்படின்னு சொல்ல, அப்புறம் டக்குன்னு லீ போலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். கொஞ்சம் ரூடாக இருந்தாலே இதான் ப்ராப்ளம் தெரியுமா, அவங்களால மனசு விட்டு அடவும் முடியாது, அவங்களோட வேதனை எல்லார்கிட்டையும் காட்டவும் முடியாது. ஸோ லீ இந்த மாதிரி போக அப்போ நோரனுமே பின்னாடி போவான். அங்கே இறுதி சடங்குல பீமோட ஃபோட்டோ இருக்க அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி லீ நோரன் 2 பேருமே மண்டி போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதும் லீக்கு அப்படியே அழுக முட்டிட்டு வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்போ நோரன் அவளை கம்ஃபர்ட் பண்ற மாதிரி லீயோட கையை பிடிப்பான். பட் லீ அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவான். அப்புறம் இறுதி சடங்குல முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க அப்பவும் லீ நைட்டு தனியா உட்காந்துட்டு பாடி கார்டு பீம் பல முறை இவளை கலாய்ச்சி பேசியிருப்பாங்க அந்த விஷயங்கள். அப்புறம் லீ ஒரு முறை நீ என்னோட வேலைக்காரன் கிடையாது, நீ எனக்கு ஒரு அண்ணன் மாதிரின்னு சொல்லியிருப்பாள் அது. அப்புறம் கடைசியா செத்துறத உயிரோட வந்துடுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாள் அதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க. அப்ப நோரனும் பின்னாடியே வந்து அவ பக்கத்துல உட்காருவா. நோரனை பார்த்ததும் டக்குன்னு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு நீ இன்னும் தூங்கலையா, உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு லீ கேட்பா. அப்ப நோரன் உங்களுக்கும் தூக்கம் வரலல்ல, நீங்களும் தூங்காம தானே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல. அப்ப லீ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நோரன் நான் நல்லா இருக்கேன், நீ போய் தூங்குன்னு சொல்ல. அப்ப நோரன் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணும்போது நோரன் அழுதுட்டு இருந்திருப்பா. அப்ப லீ அவளோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சொல்லியிருப்பாள்ல நான் இங்க இருக்கேங்கிறதே நீ மறந்துட, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி நான் எதையும் பார்க்கல, நான் ஜஸ்ட் இந்த மலையை ரசிக்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா அழலாம், பட் நீங்க இங்க தனியா இல்லை, உங்களுக்காக உங்க நோரனும் இருக்கா அப்படின்னு சொல்ல. பள்ளிக்குமே அவங்களோட அந்த முதல் சந்திப்பு ஞாபகம் வரும். ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டேன்
லைட்டா ஃபீல் பண்ணிட்டே அவளும் அவளோட மனசுல உள்ளதை பேச ஆரம்பிப்பான். உனக்கு தெரியுமா நோரன், என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருந்தது அவன் மட்டும்தான். அவன் என்னோட ஃபேமிலி மாதிரி, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அவன் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவான், உங்க அம்மா மட்டும் இல்லைன்னா இந்த பீம் கிடையாது. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்க அப்பாவை பழி வாங்குறது தான் உங்களோட பாதைனா, அந்த பாதையில துணையா உங்க கூட நானும் வருவேன்னு சொன்னான். ஆனா நாங்க 2 பேரும் தானே அந்த பாதையில போனோம். அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? அவன் மட்டும் ஏன் செத்தான்? இந்த போராட்டத்துல நான் என்னோட அண்ணனை இழந்துட்டேன், அவனுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு கதறியால. அப்ப நோரன் அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும். பட் நோரன் தொடர்ந்து, நான் இறந்திருந்தாலும் இந்த போராட்டம் முடிஞ்சிருக்கும்ல, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவனோட இடத்துல இருந்திருக்கணும், நான் தான் செத்து போயிருக்கணும் அப்படின்னு பேசியால. அப்ப நோரனும் அழுதுட்டேன், ப்ளீஸ்லி இந்த மாதிரி பேசாதீங்க, பீம் மட்டும் இதை கேட்டா அவன் வருத்தப்பட மாட்டானா? அவனோட தியாகத்தை நீங்க இந்த மாதிரி அவமதிக்கலாமா? அது மட்டும் இல்லாம நீங்க என்னை பத்தி மறந்துட்டீங்கல்ல, இதுக்காகவா நான் திரும்பவும் உங்களோட வாழ்க்கையில வந்தேன், உங்களை உயிரோட வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. அப்ப லீ எழுந்து கொஞ்சம் குழப்பத்தோட, இப்ப நீ என்ன சொன்ன, என்ன உயிரோட திரும்ப கொண்டு வர்றதுக்கு எல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்க. அப்ப நோரனும் லீயோட கையை பிடிச்சுக்கிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் லீன்னு சொல்லி, இவ அப்ராட்ல இருக்கும்போது இவளுக்கு ஒரு பொக்கே வந்தது. அது தொடர்ந்து லீயை பார்க்கறதுக்காக இவ வந்தது. அங்க லீ ஆல்ரெடி இறந்து போயிருந்தது. அண்ட் லீயோட இறுதி சடங்கப்போ இவளையும் யாரும் கொலை செஞ்சது. அதுக்கப்புறம் இவ டைம் டிராவல் பண்ணி வந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு, கடைசி அவ ஒரு கனவு கண்டால, அதையும் சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த கனவு காணும்போது நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அந்த போட்டோல யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்க தான் இறந்துருப்பீங்களோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன். அது உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பதறி அடிச்சு வெளியே வந்தேன். அந்த டைம்ல தான் உங்க அப்பாவோட ஆள் என்ன கடத்திட்டு போனாங்க. ஆனா அதுல பாடி கார்டு பீம் இருந்திருப்பாரு, நான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல. அப்ப நீ கொஞ்சம் குழப்பமா பார்த்துட்டு, அதாவது நான் உனக்கு பொக்கேல நோட் அனுப்பினேன், அதை பார்த்துட்டு நீ இங்க வந்த, நான் இறந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன், எனக்கு தெரியும் லீ, இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நீங்க இதை நம்பணும்னு நான் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன், அவ்வளவுதான்னு சொல்ல. அப்ப லீ, அந்த லெட்டர்ல என்ன இருந்தது, ஐ ஹோப் யூ ஆல்வேஸ் பீன் ஹாப்பி அப்படின்னு கேட்பா. அப்ப நோரன் ஆச்சரியமா பார்க்க, அந்த நோட்டை 1 வாரத்துக்கு முன்னாடி நான் எழுதினேன். அன்னைக்கு மார்னிங் உனக்கு தியா பொக்கே கொடுத்துருந்தால, அந்த பொக்கேல அந்த நோட்டு தான் இருந்திருக்கணும். பட் அது நான் ஆஃபீஸ்ல வச்சுட்டு வந்ததால வேற ஒரு நோட்டு நான் எழுதியிருந்தேன். ஆனா 9 வருஷம் நீ எனக்காக வெயிட் பண்ணியா அப்படின்னு கேட்பான். அதாவது 5 வருஷம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ டைம் டிராவல் பண்ணி திரும்ப அதே 5 வருஷத்தை இவ வாழ்ந்திருப்பாள். அதுல 4 வருஷம் தனியா அப்ராட்ல இருந்திருப்பா. அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீயை மீட் பண்ணி இங்க வந்திருப்பாள். அதை மீன் பண்ணி சொல்லுவான். ஸோ இதுல இருந்தே தெரியலாம் லீ இவளோட கதையை நம்புறான்னு. ஸோ லீ இப்படி சொல்ல, நோரனுக்கு அந்த கணக்குலாம் மறந்து போச்சு போல இருக்கு, அதை அவ கவுண்ட் பண்ணிருக்க கூட மாட்டா போல. ஸோ ஒரு மாதிரி பார்க்க, அப்ப லீ, ஐம் சாரி, நான் அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் நீ என்னை பத்தி யோசிச்சுட்டு இருப்ப, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, நீ சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு ஃபீலிங்கா சொல்லிட்டு, அப்புறம் இந்த 9 வருஷம் நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்ட, இனிமே இது என்னோட டர்ன், ஒன்று என் பக்கத்துல வச்சுக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஒருவேளை நான் எப்பயாவது உன்னை விலைக்கு வைக்க நினைச்சா நீயே என்ன கொன்னுருன்னு சொல்ல. அப்ப நோரன் அவளை தடுத்து, இல்ல நான் உங்களை கொல்ல மாட்டேன், உங்களை நான் சாக விட மாட்டேன்னு சொல்ல. அப்படியே 2 பேரும் கியூட்டா ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அழுற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா லீ தூங்கிட்டு இருக்க அவளுக்கு ஒரு கனவு வரும். அதுல கிராஜுவேஷன் டேல நோரன் லீயை கிஸ் பண்ண, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு லீ சொல்லிட்டு போயிருப்பாள். அந்த சீன் வரும். அங்க லீ அப்படி சொல்லிட்டு போக நோரன் உடஞ்சு போய் அழுதுட்டு இருப்பானா. அப்படியே இங்க பார்த்தா லீயுமே அழுதுகிட்டே தான் போவோம். அப்படி போன அந்த ரேம்பை தாண்டினதும் மறைஞ்சு நின்று கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அவன் நோரனை பிரேக்கப் பண்றதுக்காக வேணுனே அந்த மாதிரி பண்ணிருப்பா போல அன்னைக்கு. சரி, அப்படி அழுதுட்டு இருக்க அப்ப பாடி கார்டு அங்க வருவாரு. வந்தவர் லீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்து, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க உங்க கூட இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கல்ல, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, உங்களோட முடிவை மாத்திக்கோங்க, நோரனை உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப லீ, இல்ல இங்க எனக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல,
இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவளும் என் கூட வச்சுக்கிறது சரியில்லைன்னு சொன்னேன். அப்ப பாடி கார்டு, ஆனா நான் தான் இருக்கேன்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க ஹாப்பியா இருக்கணும், உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அது வரும். அப்புறம் இவங்க 2 பேரும் கார்ல பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப கூட லீ சொல்லியிருப்பாளே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சீரியஸா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கூட பாடி கார்டு, இப்ப அவங்க உங்க கூட இருக்கிறது தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அவங்கள திரும்ப அனுப்ப உங்க மனசு ஒத்துக்காது, அதுதான் ஆல்ரெடி துடிக்க ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு கலாய்க்க, இவ கூட உனக்கு எல்லாம் தெரியுதுலன்னு சொல்லி அடிச்சிருப்பான்ல, அந்த சீன் வரும். அப்புறம் கடைசியா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஓகே ஒரு சர்வெண்டா நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன்னு பாடி கார்டு சொல்லிட்டு கிளம்ப, அப்ப கூட லீ தடுத்த, இல்ல நீ எனக்கு வேலைக்காரன் கிடையாது, நீ அண்ணன் மாதிரின்னு சொல்லியிருப்பாளே. அப்ப கூட பாடி கார்டு ஃபீலிங்க பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாடி கார்டு, இந்த அண்ணன் இந்த தங்கச்சிகளோட சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்ணுவான், அதுவும் மனசார பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அதுவும் வரும். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே அவன் மைண்டுக்குள்ள வர, அப்படியே கண் ஓரமா கண்ணீர் வர கண்ணை திறந்து பார்ப்பா. அப்புறம் பக்கத்துல இருக்கிற நோரனையும் ஃபீலிங்க பார்த்துட்டு கியூட் அவளோட லிப்ஸ்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு, ஏதோ ஒரு தெளிவு வந்த மாதிரி பால்கனி ஓரமா வந்து நின்று பாடிக்காடி கிட்ட பேசுற மாதிரி, நான் சந்தோஷமா இருப்பேன் பீம், உங்க 2 பேருக்காகவும் நான் சந்தோஷமா இருப்பேன், தேங்க்யூ சோ மச்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து ஒரு பக்கம் பீமை பத்தின சோகம் மனசுக்குள்ள இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, ஒரு பக்கம் நோரன் கிட்ட ஹாப்பியா இருக்க ட்ரை பண்றதும், இன்னொரு பக்கம் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்லி அவங்க அப்பாவோட சாவை மூடி மறைச்சிருப்பார்ல, இதனால அவங்க பிசினஸ்ல நிறைய ஷேர்ஸ் அடி வாங்கியிருக்கும். ஸோ அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவளை பிஸியாக வச்சிட்டு இருப்பான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் நோரன் அவளோட அந்த டீம் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ ஸ்டாஃப்ஸ்ல ஒரு பொண்ணு ஓடி வந்து, லீ ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அதை பார்த்தேன்னு சொல்லுவான். அப்ப நோரன் ஒரு மாதிரி பார்க்க, அப்ப மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும், ஆமா அவங்க ஒரே நேரத்துல அவங்க அப்பாவும் இழந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்பவும் துணையா இருந்த அந்த பாடி கார்டையும் இழந்துட்டாங்க, ஆனா அவங்க அதை பத்தி வெளிக்காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கதானே செய்யும். இப்ப இந்த கம்பெனியோட மொத்த ப்ரெஷருமே அவங்களோட தோல் மேலதான் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்கதான் தனியா சமாளிக்கணும்னு நினைச்சாலே நமக்கு மூச்சு முட்டுது. அவங்களுக்கு எப்படி இருக்கும், பாச இதுல இருந்து யாராவது மீண்டு கொண்டு வந்தா நல்லா இருக்கும், ஆனா நம்மளாம் என்ன பண்ண முடியும், நம்மலாம் சாதாரண எம்ப்ளாயி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டக்குன்னு நோரனை பார்த்தேன், ஆனா நோரன் நீங்க அதை பண்ணலாமே, அவங்க உங்க கூடயும் கொஞ்சம் க்ளோஸா தானே இருக்காங்க, ஸோ அவங்க இதுல இருந்து வெளிவர நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, அப்ப நோரனும் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா லீ நோரனை இந்த மாதிரி ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நோரன் லீயை தடுத்து, நீங்க சரியான தந்திரக்காரி தெரியுமா, வெளியே இருக்கிற எல்லாரும் நீங்க சோகமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, சரின்னு உள்ள வந்தா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்ப சோகமா இருக்க மாதிரி இருந்தது, ஒருவேளை நேத்து நம்ம 2 பேரும் லேட்டா தூங்கணுமே அதனால இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்ல, அப்ப லீ நான் சோகமா தான் இருந்தேன், நான் இப்பவும் சோகமா தான் இருக்கேன் பீமா நினைச்சு, பட் இப்ப நான் பண்ற வேலையை பார்த்தா கண்டிப்பா பீம் வருத்தப்பட மாட்டான், என்னை டீஸ் பண்ணதான் செய்வான், அவன் தலை வெடிக்கிற அளவுக்கு சிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸோ என்னோட இந்த சந்தோஷத்துலயும் பீம் சந்தோஷப்படுவான்னு நான் நினைக்கிறேன், இப்ப நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இப்ப நோரனும் சிரிச்சிட்டேன் ஓகேன்னு சொல்ல, அப்புறம் அப்படியே 2 பேரும் லவ் மேக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கியூட்டா இந்த மாதிரி படுத்துக்கிட்டே 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுல நீ உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, எப்படி என்னை தூக்கிட்டா போவீங்கன்னு நோரன் சொல்ல, ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுவும் சரிதான், இப்பெல்லாம் நீ ரொம்ப வெயிட் போட்ட, உன்னை தூக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பெண்டே நிமிர்ந்து போச்சுன்னு சொன்ன. அவன் நோரன் இரிட்டேட் ஆகி, அப்படியா அப்படின்னா என்னை இனிமே தூக்காதீங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி தள்ளி விட, அப்புறம் நீயும் இல்லை இல்லை நீ வெயிட்டே இல்லை ரொம்ப லேசா இருக்க அப்படின்னு சொல்லி ஐசி வைக்க, அப்படியே கியூட்டா 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நோரன் கொஞ்சம் சீரியஸா, அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, என் பொண்ணை நான் எப்பவும் தனியா தான் வச்சிருப்பேன்ட்டு, அதாவது அவளுக்கு க்ளோஸா யார் இருந்தாலும் அவங்கள நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, இவளும் இப்போ ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரூடா தானே நடந்துட்டு இருக்கா, யாரையும் அவகிட்ட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாள்ல, அதையும் திங்க் பண்ணிட்டு, நீங்க ஸ்டாஃப்ஸ் கூட கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கணும், எப்பவும் ரூடாவே இருக்கக்கூடாது,
உங்களை சுத்தி நல்ல உறவுகளை நீங்க உருவாக்கிக்கறணும் அப்படின்னு சொல்ல, அப்ப லீயும் சிரிச்சிட்டே, ஓ நிஜமாதான் சொல்றியா? ஒருவேளை நான் இந்த மாதிரி க்ளோஸ் ஆனா நீ வருத்தப்பட மாட்டியா? உனக்கு ஓகேன்னு சொல்லு, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சுக்கிறேன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லு. அப்ப நோரன்னு சிரிச்சிட்டேன், நீங்க க்ளோஸா இருந்தா நான் பொறாமப்படுவேன் தான், ஆனா நீங்க தனியா இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல, நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்படியே 2 பேரும் கியூட்டா பேசி சிரிச்சிட்டே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் ரெடி ஆக, அப்புறம் அப்படியே இங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நோட் எழுதியிருந்ததா சொல்லியிருப்பால, ஐ ஹோப் யூ ஆர் ஆல்வேஸ் ஹாப்பின்னு. அந்த நோட்டை இப்ப கையில வச்சுக்கிட்டு, எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்கல, கண்டிப்பா நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சீன்லயும் பார்த்தா அதை ஒரு பொக்கேல வச்சு நோரனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவான். அன்னைக்குதான் ஏப்ரல் 9 போல, அதாவது டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி லீ ஷூட் பண்ணப்பட்டு இறந்திருப்பார்ல, அந்த நாள் 9th ஏப்ரல் 2026. அந்த டேட்டை இப்ப வரைக்கும் நோரன் லீ கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஸோ நோரன் இந்த பொக்கேவை பார்த்ததும் அந்த டேட்டும் அவளுக்கு ஞாபகம் வர, அவ்வளவுதான் அவளை பிடிச்சி ஒரு சோஃபால உட்கார வச்சு கொஞ்சம் கூட அசைய விடாம இந்த நாள் முடிகிற வரைக்கும் இங்கிருந்து நீங்க எழவே கூடாதுன்னு உட்கார வச்சிருவான். அப்ப இடையிலடி ஏ சுச்சா வருதுடி போயிட்டு வந்துடுறேன்னு டக்குன்னு அவளை பிடிச்சி உட்கார வச்சு, இன்னும் நீங்க எழுந்து இந்த பெட்ஷீட் வழங்கி உங்க முகத்தை அடிபட்டு அப்படி நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? 12 மணி தாண்டுற வரைக்கும் அசையக்கூடாதுன்னு அப்படியே பிடிச்சு வைக்க. லீக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் அப்படியே அமைதியா உட்காந்துருக்க. கரெக்டா அந்த 12 மணி அடிச்சு 9th ஏப்ரல் முடிஞ்சு 10th ஏப்ரல் பிறக்க, அவ ஒரு பெண்டன்ட் வச்சிருப்பாள், அதுல கூட ஒரு சிவப்பு கலர் நூல் இருக்குமே, அந்த நூலுமே மறையும். அவ்வளவுதான். நோரனுக்கு அப்போ அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த கண்டம் முழுசா முடிஞ்சு இனிமேல் லீக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அந்த ஆனந்த கண்ணீர் எல்லாமே வர, அப்படியே அழுதுகிட்டே நான் ரொம்ப பயந்துட்டேன், திரும்ப என்னால் அந்த வாழ்க்கைக்கு போக முடியாது அப்படின்னு அழுதுட்டே லீயை ஹக் பண்ணிக்க. அப்ப நீயும் அவளை எனக்கு ஒண்ணு இல்லை, நான் நல்லா இருக்கேன், இங்க பாருன்னு சொல்லி அவளை கம்ஃபர்ட் பண்ண. அப்படியே அங்க சூப்பரா முடிகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. நோரன் இவ்வளவு நாள் போட்டிருந்தால அந்த பெண்டனை விட்டுட்டு லீ வாங்கி கொடுத்துருப்பாள்ல, அவங்க சண்டை போடும்போது அந்த பெண்டனை போட்டுட்டு ஆபீஸ்க்கு வர மாதிரி காட்டுவாங்க. அவங்க இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு ஐடி கார்டை கீழே போடுமே, அப்ப கூட லீ அதை கையில எடுத்துட்டு அப்புறம் அகைன் கீழே போட்டுட்டு இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாள். அதே பொண்ணு அகைன் ஐடி கார்டை கீழே போட்டுரும். அப்ப லீ இந்த முறையும் அந்த ஐடி கார்டை பார்ப்பான், அந்த பொண்ணையும் பார்ப்பான். அப்பவும் அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. லீயே குடிஞ்சு அந்த ஐடி கார்டை எடுப்போம். அவ்வளவுதான், அகைன் கீழே போட்டுட்டு நீயே எடுத்துக்கொண்டு திமிர சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டேன், இது உங்களோட ஐடி கார்டு தானே, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுப்போம். அது அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். சொல்லி லிஃப்ட்டுக்குள்ள போனதும் வாசிப்பு சிரிச்சாங்கல்ல, என்ன பார்த்து சிரிச்சாங்கல்ல, ஸ்மைல் பண்ணாங்கல்ல, அவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல அப்படின்னு பேச. அப்ப நோரன் அதை கேட்டுட்டே ஸ்மைல் பண்ணிட்டு, இன்னைக்கு ஆபீஸ் ஃபுல்லா உங்க சிரிப்பை பத்தி மட்டும்தான் காசி பேசிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்ப லீ என்னன்னு பேசுவாங்க? நோரன் வந்ததுக்கு அப்புறம் லீயோட முகத்துல சிரிப்பு வந்திருக்கு. அவ ரொம்ப கைண்டான பர்சனா மாறிட்டா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்போம். அப்ப நோரன் கியூட்டா வைக்கப்பட்டு சிரிக்க, ஆனா அதுதானே உண்மை, இப்பெல்லாம் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலேயும் நான் தனியா இருக்க விரும்பல, தனியா எங்கேயும் போக விரும்பல, வெக்கேஷனுக்கு தனியா போறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோரன் ஸ்டன்னை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே நீல் டவுனுக்கு வந்தேன். அவ ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ரிங்க எடுத்து நோரன் முன்னாடி நீட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு ப்ரொப்போஸே பண்ணிடுவான். நோரனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இந்த நாளுக்காக தான் நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ ஹாப்பியா மண்டையாட்டேன். அப்படியே 2 பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்க. டோரை திறந்து வச்சிருப்பாங்க போல. அப்ப ஸ்டாஃப்ஸும் உள்ள வர, அவங்களும் இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து சிரிக்க. பட் இந்த முறை நோரன் அப்படியே விட்டு விலகாம கண்டினியூஸா நோரனை ஹக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுட்டு நோரன் அவளோட லைஃப்ல இருக்காங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி காட்டி இந்த சீரீஸ் இங்க ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. எப்படியோ அங்க இங்க அடி வாங்கி ஒரு வழியா இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ரொம்ப நல்லா இருந்ததுல இந்த சீரீஸ். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.